நேற்று பொங்கல் முடிச்சு இன்றைக்கி மாட்டு பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம். விவசாயிகளுடைய வீடுகளில் மாடுகளை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலையும் அலங்கரித்து அந்த மாடுகளை வந்து வேறு லெவலுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு இணையாக டிராக்டரையும் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. வேறு லெவலுக்கு அதோட டெக்கரேஷன் இருக்கும். ஏன் தெரியுமா? உழவு தொழிலில் மாடுகளை டிராக்டர் எப்போவோ ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. இன்றைக்கி பெரும்பான்மையான விவசாயங்கிறது டிராக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டிராக்டரை விவசாயத்துக்கு மட்டுமா பயன்படுத்துகிறோம், ஏகப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த டிராக்டர் உருவானதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக இந்த டிராக்டர் வீடியோ வந்திருந்தாலும் நம்ம பிக்யூபரில் ஒருத்தருக்கு தான் இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா எந்த வீடியோ நாங்கள் போட்டாலும் டிராக்டர் வீடியோ போடியா அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மிஸ்டர் சிவனந்தனுக்கு தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறோம். மிஸ்டர் சிவனந்தன், ஹாப்பி டிராக்டர் பொங்கல். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு நாம் அலசி ஆராய போகிறது டிராக்டரின் கதை. வாங்க. டிராக்டர் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய நண்பனாகவே இன்னைக்கு மாறிடுச்சு. விவசாயிகள் எந்த விதமான பயிர் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான டிராக்டரையும் அதுக்கேற்ற மாதிரியான டூல்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து புது புது கண்டுபிடிப்புகள், விவசாயம் சார்ந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே கூட டிராக்டரை பேஸ் பண்ணி தான் அதிகம் கண்டுபிடிக்கப்படுது. உதாரணத்துக்கு நிலக்கடலை விதைப்பாகட்டும், கோஸ் அறுவடை ஆகட்டும், இது எல்லாமே டிராக்டரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பல இண்டிஜியஸான இன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கப்படுது. டிராக்டர் இப்படி விவசாயிகளுடைய நண்பனாக மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆயுதமாகவே டிராக்டர் இருக்குது. விவசாயிகளுடைய போராட்டம் பெரிய அளவுக்கு டெல்லியில் நடந்துச்சுல்ல, அந்த சமயத்தில் விவசாயிகள் காவல்துறையுடைய தடையை உடைக்கிறதுக்கு டிராக்டர் தான் பயன்படுத்தினாங்க. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய பல போராட்டங்களில் டிராக்டரை ஒரு ஆயுதமாகவே தாங்கி போராடியிருக்காங்க. அந்தளவுக்கு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டம் ரெண்டுத்துலேயுமே கூட நிற்கக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கான் டிராக்டர். அதே சமயத்தில் டிராக்டர் விவசாயத்துக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம், அதை தாண்டி பல விஷயங்களுக்கு புதுசாக யோசித்து நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, பில்டிங் கட்டுறதுக்கு கீழே இருந்து பொருளை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிராக்டரை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வீலை கழட்டிட்டு அதில் கயிறை மாட்டி அது மூலமாக வந்து வெயிட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அவ்வளோ வேங்க. சென்னைக்கு வெள்ளம் வந்துருச்சுன்னா எது உதவிக்கு வருது? டிராக்டர் தான் உதவிக்கு வருது. அந்த மழைக்கால டைமில் லைனாக டிராக்டருங்க வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணியை பம்ப் பண்ணி வெளியில் விடுற வேலையை இந்த டிராக்டரை வச்சு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த டிராக்டரை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அதனுடைய கதை தான் என்ன, அதிலேருந்து ஆரம்பிப்போம். விவசாயத்தில் டிராக்டர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் கால்நடைகள் தான் பயன்பாட்டில் இருந்துச்சு. நம்ம ஊரில் எப்படி மாட்டை பயன்படுத்தி நம்ம ஏர் விடுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா குதிரைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது உருவாகுது. அதிகமாக பல விஷயங்களை செய்கிறதுக்கு மெஷின்ஸை உருவாக்கி அது மூலமாக நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ண ஆரம்பித்தான் மனுஷன். அப்போ தான் விவசாயம் தான் நம்மளுடைய அடிப்படையான விஷயம். அந்த விவசாயத்தை ஈஸியாக மாற்றுறதுக்கு நாம் ஏன் வந்து மிஷின்ஸை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற யோசனைங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அதை நோக்கிய தேடல்ங்கிறது தொடங்க ஆரம்பிக்குது. சரியாக 19ஆம் நூற்றாண்டில் விவசாயம் சார்ந்த மிஷின்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ரிச்சர்ட் ரித்விக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல்ல வெற்றி பெறார். ஸ்டீம் பவரில் செயல்படக்கூடிய அந்த இன்ஜின் அப்படிங்கிறது கார்ன் இருக்கு இல்லையா, சோளம், அந்த சோளத்தை நசுக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சுது. 1812 இதை முதல்ல செய்கிறார். இது நசுக்கிற வேலையை தான் செஞ்சுது. ஆனால் விவசாயத்துக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய வேலை என்னென்னா வெயிட்டான ஒன்று இழுக்கிறதுக்கு தேவையான ஒன்று. அதாவது ஏர் விழுறதாகட்டும், அறுவடையை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே புல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவை. கால்நடைகளையும் மனிதன் அதற்கு தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். மாடில் வந்து கலப்பையை கட்டி அதில் இருந்து ஏரை வந்து செலுத்துவான். அதே மாதிரி மாட்டில் வந்து வண்டியை பூட்டி அதில் தான் வந்து அறுவடை பண்ண பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போவான். இந்த மெயின் வேலைகளை செய்கிறதுக்கான மிஷினை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத நோக்கி ஆராய்ச்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டீம் பவர் தான் அப்போ பெரிய பவராக இருந்துச்சு. அதனால் ஸ்டீமை பேஸ் பண்ணி தான் இதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த முயற்சியில் பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது 1859 வருது. தாமஸ் எவிலிங் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் முதல்ல அப்படி ஒரு வண்டியை வந்து உருவாக்குறார். ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறமா பிரிட்டனை சேர்ந்த மேன்ஸ் அப்புறம் கேரட் அப்படிங்கிற 2 பேர் இன்னொரு மிஷினை வந்து உருவாக்குறாங்க. அந்த வண்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடிச்சு அப்படின்னாலும் தேவையான அளவுக்கான ரிசல்ட்டுங்கிறது அது கொடுக்கல. அதை இன்னும் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான முயற்சிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் புது புது டிசைனில் வந்து டிராக்டர்களை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் பெரிய அளவுக்கான சக்ஸஸை 2 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க.
1903 சார்லஸ் டபிள்யூ ஹார்ட் அப்புறம் சார்லஸ் ஹெச் பார் அப்படிங்கிறவங்க சேர்ந்து ஹார்ட் பார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனி மூலமாக பெரிய டிராக்டர்களை உருவாக்குறாங்க. அந்த டிராக்டர் வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருந்துச்சு. அவங்க கொண்டு வந்த சக்ஸஸ்ஃபுல்லான மாடலுடைய பேர் ஹார்ட் பார் நம்பர் 3. கிட்டத்தட்ட 6400 கிலோ அளவுக்கு இருந்துச்சு அந்த மிஷின். கிட்டத்தட்ட ஒரு குட்டி ட்ரெயின் இன்ஜின் மாதிரியே அது இருக்கும். ஆனால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்த அந்த வண்டி ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நிலத்தை உழுகிறதுக்கு தேவையான அளவுக்கு வெயிட்டை இழுத்துட்டு போகிற அளவுக்கான ஃபோர்ஸ் வந்து அது கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா தான் டிராக்டர் அப்படிங்கிறது ஒன்று சாத்தியப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு உருவாக ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் வந்து இந்த டிராக்டர் அப்படிங்கிற இந்த பேரை ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இந்த ஹார்ட் பார் கம்பெனி தான். இந்த டிராக்டர் அப்படிங்கிற பேர் எங்கேருந்து கிடச்சிதுன்னா ட்ராக்ஷன் இன்ஜின் அப்படிங்கிறதுலேருந்து கிடச்சிது. இந்த ட்ராக்ஷன் இன்ஜினில் ட்ராக்ஷனுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய வேர் சொல் எங்கே இருக்குன்னா பண்டைய லத்தீன் மொழியில் இருக்குது. டிராக்டர்ஸ் அப்படின்னா இழுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ட்ராக்ஷன் இன்ஜின் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒன்று இழுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஜின் அப்படிங்கிறது தான் அதுக்கு ட்ராக்ஷன் இன்ஜின்ங்கிற பேருங்கிறது வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினை பயன்படுத்தி இந்த வண்டி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இதுக்கு டிராக்டர் அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சு. அதுவும் தானாலாம் உருவாகலை. ஹார்ட் பார் கம்பெனி வந்து டிராக்டர்களை உருவாக்குனாங்க இல்லையா, அப்படி உருவாக்குனப்போ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஈஸியாக மார்க்கெட்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனியுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இதுக்கு டிராக்டர் அப்படிங்கிற பேரை சொல்லி சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் அதுக்கப்புறமா இதோடைய நிரந்தரமான பேராகவே உருவாயிடுச்சு. அந்த ஹார்ட் பார் உருவாக்குன டிராக்டர் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு மட்டும் பெருசாக இல்லை, விலையும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. விவசாயிகளால் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியல. பெரும் பணம் படைத்த விவசாயிகளால் மட்டும்தான் அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. அந்த நிலைமை மாறி எல்லா விவசாயிகளும் ஈஸியாக வாங்குகிற அளவுக்கான டிராக்டரை உருவாக்குனா தான் இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கிய முயற்சிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஸ்டீம் பேஸ்டு இன்ஜின்ஸை கொண்ட டிராக்டர்களை உருவாக்கணும்னா செட் ஆகாது, ஃபியூயல் பேஸ்டு இன்ஜின்ஸ் கொண்ட டிராக்டர் தான் செட் ஆகும்னு சொல்லி அதுக்கான முயற்சி நடந்துச்சு. அப்படி 1902 முதல்ல டான் ஆல்போன் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு ஃபியூயல் பேஸ்டு டிராக்டரை வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து அதே மாதிரி பல பேர் வந்து ஃபியூயல் பேஸ்டு டிராக்டரை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் சின்ன அளவுக்கான சக்ஸஸ் தான். பெரிய அளவுக்கு டிராக்டர்களை மாஸ் ப்ரொடக்ஷனில் உருவாக்கி அதை அஃபோர்டபிலிட்டி ரேட்டில் கொண்டு வந்து பல விவசாயிகளுடைய கரங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை யாருக்கு இருக்குன்னா ஃபோர்டுக்கு தான் இருக்குது. ஃபோர்ட் நிறுவனம் 1910 எல்லாராலையும் ஈஸியாக வாங்கக்கூடிய டிராக்டர்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபோர்டுக்கு போட்டியாக ஜான் டீர் நிறுவனமும் டிராக்டர்களை தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வர்றாங்க. இவங்க 2 பேரும் போட்டி போட்டு டிராக்டர்களை உருவாக்க ஆரம்பித்ததால் மார்க்கெட்டில் ப்ரைஸிங்லேயுமே நிறைய போட்டிங்கிறது உருவாச்சு. யாருடைய டிராக்டருடைய விலை கம்மியாக இருக்குது, யாருடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு ஒரு காம்படிஷன் உருவாச்சு. அது டிராக்டரை நல்ல குவாலிட்டியில் நல்ல ப்ரைஸில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் ஹார்வெஸ்டர் நிறுவனம் 1916 டிராக்டர் பிஸ்னஸில் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் அதிகப்படியாக டிராக்டர்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த இன்டர்நேஷ்னல் ஹார்வெஸ்டர் நிறுவனம்ங்கிறது வளருது. அதுக்கப்புறமா தான் நிறைய விவசாயிகள் டிராக்டரை பயன்படுத்தி விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. டிராக்டர் வேண்டாம் தவிர்த்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விவசாயிகள் கூட டிராக்டருடைய நன்மைகளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. டிராக்டர் பெரிய அளவுக்கு சக்ஸஸாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த சக்ஸஸுங்கிறது நடந்துச்சு. இந்தியாவில் டிராக்டர் எப்படி பெரிய அளவுக்கு சக்ஸஸாக மாறுச்சு? இன்றைக்கி இந்தியா அப்படிங்கிறது உலகத்திலே அதிகப்படியான டிராக்டர்களை உற்பத்தி செய்கிறதுலே ஆகட்டும், டிராக்டர்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்துறதுலேயே ஆகட்டும், முதன்மையான நாடுகளில் ஒரு நாடாக இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே டிராக்டருடைய மார்க்கெட்டுங்கிறது பெருசாயிருச்சு. வருஷத்துக்கு 6 லட்சத்துக்கும் மேலான டிராக்டர்கள் இந்தியாவில் விற்பனை ஆகுது. உலகத்துடைய டிராக்டர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 30% இந்தியா தான் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட்டாக அது இருக்குது. அதிலும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 16 கம்பெனிஸ் வந்து டிராக்டர்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் 6 கம்பெனிஸ் ரொம்ப பிக்கஸ்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க. அதில் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தான் ரொம்ப பெரிய பிளேயராக இருக்காங்க. இந்தியாவில் அதிகப்படியாக விற்பனையாகக்கூடிய டிராக்டர் அப்படிங்கிறது மஹேந்திரா நிறுவனத்துடைய டிராக்டராக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இந்தியாவுடைய டிராக்டர் மார்க்கெட் மாதிரி இருக்குல்ல, ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் இந்தியாவில் டிராக்டர்லாம் விற்பனையாகுமா அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் இருந்துச்சு. அந்த நிலைமையை மாற்றினது பஞ்சாப் தான். இன்றைக்கும் விவசாயிகளுக்கு பிரச்சனைன்னா பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கக்கூடிய பஞ்சாப்ல இருந்து தான் இந்தியாவுடைய விவசாயத்தில் பெரும் புரட்சி ஏற்படுத்தின டிராக்டரும் பெரிய அளவுக்கு உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. அந்த கதையை பார்ப்போம். 1920களில் 25களில் பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் இங்கே டிராக்டர் பயன்பாடுங்கிறது இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து டிராக்டரை இங்கே இறக்குமதி பண்ணி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அது பெரிய அளவுக்கு கொண்டு வரல. அதுக்கப்புறமா 1940 தான் நாம் டிராக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறமா போர் பயன்பாட்டுக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய டிராக்டர்ஸுங்கிறது இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதை வச்சு தான் நம்மளுடைய விவசாயிகள் ஆரம்பத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 1947 நமக்கு சுதந்திரம் அடையுது.
சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா இந்தியாவை எப்படி நாம் பாதுகாக்கிறது, இந்தியாவை எப்படி வளர்ச்சி பாதையில் வழி நடத்துறது அப்படின்னு சொல்லி தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பல திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி தான் இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை வந்து நாம் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், அங்கே முழுமையான இயந்திரமயமாதலை நோக்கி நம்ம நகர்த்தணும், அதன் மூலமாக தான் பெரிய வளர்ச்சியை வந்து உற்பத்தியை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு டிராக்டர்கள் தேவை, டிராக்டர்கள் இருந்தால் அதை செய்ய முடியும் அப்படின்னு டிசைட் செய்யப்படுது. ஆனால் டிராக்டர்கள் இறக்குமதி தான் செய்ய முடியும். டிராக்டர்களை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறதுங்கிறது கொள்ள விலையாக இருந்துச்சு. அதை வந்து விவசாயிகள் கம்மியான விலைக்கு எப்படி வாங்க முடியும், அவங்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு. என்ன பண்ணுறாருன்னா, சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு மன்மோகன் சூரி அப்படிங்கிறவரை தலைமை பொறுப்புக்கு வர சொல்கிறார். நேரு அவர்களுடைய அழைப்பை ஏற்று சிஎம்இஆர்ஐயுடைய டைரக்டராக திரு சூரி அவர்கள் பொறுப்புக்கு வர்றார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியன் ரயில்வேஸில் முக்கியமான ஒரு இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தால் சந்திரமோகனை போய் பார்க்குறாரு. நீ இந்தியன் ரயில்வே வேலையை விட்டுட்டு சிஎம்இஆர்ஐயில் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவருடைய அழைப்பை ஏற்று சிஎம்இஆர்ஐயில் வந்து ஜாயின் பண்ணுறாரு சந்திரமோகன். லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய தலைமையில் சந்திரமோகன் உட்பட பல முக்கியமான அதிகாரிகள் வந்து மாஸ்கோவுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. அங்கே போய் எங்களுக்கு 20 ஹார்ஸ் பவர் கொண்ட டிராக்டர்கள் வந்து தேவைப்படுது, அதை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் டெக்னாலஜியை கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ யூஎஸ்எஸ்ஆர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஐடியாவை நிராகரிச்சிட்றாங்க. நாங்கள் டிராக்டரை உங்களுக்கு தரோம், நீங்கள் அதை இறக்குமதி பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க, அதுக்கான காசு பொறுமையாக தாங்க, ஆனால் டெக்னாலஜிலாம் கற்றுத்தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது சந்திரமோகன் அவர்களுக்கும் சூரிய அவர்களுக்கும் பெரிய கோபத்தை உருவாக்குது. நம்மளால் உருவாக்க முடியாதுன்னு இவங்க நினச்சிட்ருக்காங்களா, நாம் இதை செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறமா R&D செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவிலேயே டிராக்டரை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு தீவிரமாக முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பணங்கிறது பெரிய அளவுக்கு தேவைப்படுது. அப்போ தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அதுக்கே காசு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐடியாவுக்கு, இதுக்கான ரிசர்ச்சுக்கு, இதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்கேருந்து காசு கிடைக்கும், என்ன பண்ணுறதுன்னு அவங்க திணறிட்டு இருந்த சமயத்தில் தான் பஞ்சாப் மாநிலத்துடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம், இது எங்களுடைய ப்ராடக்டாக நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி முதலீடு செய்கிறதுக்கு முன் வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த 2 கூட்டமைப்புடைய கூட்டணியில் பஞ்சாப் டிராக்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு நாட்டிலேயே முதலாக சொந்த தயாரிப்பில் டிராக்டர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த டிராக்டர் ஸ்வராஜ் அப்படிங்கிற பிராண்டில் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. அந்த பேர்லேயே இது நாம் உருவாக்குன டிராக்டர்டா அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய விதமாக அது இருந்துச்சு. இந்த ஸ்வராஜ் டிராக்டர்கள் தான் இந்தியாவில் ஆரம்ப கட்டத்தில் அதிகமான அளவுக்கு பயன்பாட்டில் இருந்தது. 1990களுக்கு மேலே டிராக்டர்களை தயாரிக்கிறதுல இருந்த நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிறது மாற்றப்பட்டுச்சு. அந்த விதிகள் தளர்த்தப்பட்டதுக்கப்புறமா நிறைய நிறுவனங்கள் சொந்தமாக டிராக்டர்களை தயாரிக்க முன்வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் இந்தியாவில் எய்ச்சர், எஸ்காட்ஸ் லிமிடெட், HMT, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, PTL, டாஃபே மாதிரியான நிறுவனங்கள் டிராக்டர்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வருஷத்துக்கு 10,000 டிராக்டர்களை உற்பத்தி பண்ணுறதுங்கிறதே பெரிய சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது 40,000த்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி வருஷத்துக்கு 6 லட்சத்துக்கும் மேலான டிராக்டர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியாவில் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. பல மாடல்களில் விவசாயிகளுக்கு தேவையான பல விஷயங்களை உள்ளடக்கின டிராக்டர்கள்லாம் இன்றைக்கி உற்பத்தி செய்யப்படுது. இது டிராக்டரா இல்லை அட்வான்ஸ்டு காரா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி டிராக்டர்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனால் எவ்வளோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்தாலும் அதெல்லாம் அவங்க பெருசாக பார்க்குறதில்ல. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டிராக்டர் நம்ம நிலத்தை உழுகிறதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. அதனால தான் நிலம் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிராக்டர் சொந்தத்துக்கு வாங்கிடணும்ப்பா அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு விவசாயியுடைய கனவாக இருக்குது. அந்த கனவோட தான் நிலத்தை வச்சு நகையை வச்சு டிராக்டர்களை பல விவசாயிகள் வாங்குறாங்க. ஆனால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியாமல் பல விவசாயிகள் வந்து திண்டாடுறாங்க. அவங்களால முடியல, அவ்வளவுதான், வேணுக்குன்னு அதை செய்யலை. ஆனால் அவங்க கட்ட வேண்டிய கடனுக்காக அவங்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய டிராக்டர்களை பிடுங்கிறத தான் இன்றைக்கி பல வங்கிகள் வேலையாகவே செய்கிறாங்க. தன்னுடைய டிராக்டரை கட்ட முடியாத கடனுக்காக எடுத்துகிட்டு போனப்போ அந்த டிராக்டருடைய டயர்லேயே உயிரை விட்ட விவசாயிகளுடைய கதைங்கிறது எத்தனையோ இருக்குது. அந்த டிராக்டரை எடுத்துகிட்டு போகாதீங்க, அதை நம்பி தான் என் குடும்பமே இருக்குதுன்னு கெஞ்சி கதறி கண்ணீர் விடக்கூடிய விவசாயிகளுடைய வீடியோஸ் எல்லாம் கூட எவ்வளவோ இருக்குது, நியூஸ்லாம் கூட எவ்வளோ வந்திருக்கு. ஆனால் நீ கட்ட வேண்டிய கடனுக்கு உன் டிராக்டர் தாண்டா எனக்கு வேணும்னு தான் பேங்க்குகளுடைய பதில்களாக இருக்குது. எத்தனையோ 1000 கோடிகளை சுருட்டிட்டு போவங்களாம் இங்கே நிம்மதியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை இந்த நாட்டில் அப்படி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே வாங்கின கடனை எப்படியாவது கொடுத்துடணுண்டா, இந்த கடனோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய
ஒரு இனம்னா அது விவசாயிகள் இனம் தான். அவங்கள பாதுகாக்க வேண்டிய வேலை அரசுகளுக்கு இருக்குது. அதற்கான பாலிசிஸுங்கிறது கூடிய சீக்கிரத்தில் உருவாக்கப்பட்டால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே பிக் பாஸ், விவசாயிகளுடைய நண்பனான டிராக்டருடைய கதைங்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு டிராக்டருடைய கதையை பார்த்தது எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இந்த டிராக்டருடைய கதை நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறந்துடாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கி. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய். சிவானந்தா, நீங்கள் கேட்டீங்கன்னு தான் டிராக்டர் வீடியோ போட்டிருக்கோம். ஒழுங்காக 100 பேருக்கு இதை ஷேர் பண்ணுறீங்க, புரியுதா?